வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் ஆகணும்னு களமிறங்கியிருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ இன்னைக்கு நாம நடிகர் விஜயோட அரசியல் பயணம், அதுல இருக்கிற சவால்கள் பத்தி ஒரு ஆழமான அலசல பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ தமிழ்நாட்டுல எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் நினைக்கிறேன். நடிகர் விஜயால நிஜமாவே முதலமைச்சர் ஆக முடியுமா? இந்த கேள்விய புரிஞ்சுக்க முதல்ல நாம ரெண்டு விஷயத்த பார்க்கணும். ஒன்னு சினிமா, இன்னொன்னு அரசியல். பாருங்க, சினிமால ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை, அதாவது ஒரு மாஸ உருவாக்குறது ஒருவேளை கொஞ்சம் சுலபமா இருக்கலாம். ஆனா அரசியல்ல அந்த மாஸ ஓட்டுகளா மாத்தி அந்த ஆதரவை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறது இருக்கே, அதுதான் உண்மையான மிகப்பெரிய சவால். இப்போ நாம இந்த ரசிகர் வட்டத்தை தாண்டி நிஜமான அரசியல் களத்தோட யதார்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு சாதாரண விளையாட்டு கிடையாது, இது ஒரு அதிகார போராட்டம். அதனால ஒரு கசப்பான உண்மையிலிருந்து ஆரம்பிப்போம். அந்த உண்மை இதுதான்: ஒருத்தரோட ரசிகர் பட்டாளம் மட்டுமே அவரை முதலமைச்சராக்கிடாது. ஆமாங்க, ரசிகர் மன்றங்கள் ஒரு பெரிய பலந்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அது மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு போதாது. ஏன்னா பொதுமக்கள் வெறும் முகத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க. அவங்க இவரால நல்லாட்சி கொடுக்க முடியுமா, அதாவது கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் யோசிப்பாங்க. அந்த நம்பிக்கையை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் இங்க இருக்கிற $1,000,000 கேள்வி. அப்போ ஒரு நடிகர் ஒரு தலைவரா மாறணும்னா அவர் என்ன செய்யணும்? அவர் குறைஞ்சது ஒரு 5 விதமான அரசியல் சோதனைகளை தாண்டி வரணும். இத ஒரு அரசியல் அக்னி பரீட்சைன்னு கூட சொல்லலாம். இதோ அந்த 5 சோதனைகள். 1, தன்னோட சினிமா இமேஜை விட்டு வெளிய வரணும். 2, உண்மையான அரசியல் ஆட்டத்தை கத்துக்கணும். 3, ஒரு பதமான அணிய உருவாக்கணும். 4, தெளிவான ஒரு கொள்கை, ஒரு விஷனை முன்வைக்கணும். கடைசியா 5வது, கள யதார்த்தத்தை நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒரு தலைவர்னா மக்களோட உண்மையான பிரச்சனைகளை நேர்ல போய் தான் கேட்கணும். விவசாயிகளோட கஷ்டங்கள், கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு, இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் தான் அவங்களோட அன்றாட போராட்டங்கள். இது புரிஞ்சுக்காம இத பத்தி பேசாம விட்டா எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 5 சோதனைகளையும் பார்த்துட்டோம். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட உச்சகட்டத்துக்கு வர்றோம். இது ஒருவேளை ரொம்ப சர்ச்சைக்குரிய ஆனா முக்கியமான ஒரு உண்மையா இருக்கலாம். இந்த வரிய நல்லா கவனிங்க. முதலமைச்சர் ஆவதற்கு அவர் முதலில் தன்னை ஒரு நடிகர் என்பதை தாண்டி கடினமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் என்று நிரூபிக்க வேண்டும். இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய இறுதிச் சோதனை. அப்போ யாரு இறுதியா முடிவெடுக்க போறது? யாரு தீர்ப்பு சொல்ல போறா? 2026 தேர்தல் களம்தான் அதுக்கான உண்மையான பதில சொல்லும். இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது. கடைசியில வெற்றியை தீர்மானிக்க போறது வெறும் ரசிகர் பட்டாளம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களும் அவங்களுக்காக இவர் என்ன செய்ய போறாருங்கிற செயல்பாடுகளும் தான். கடைசியா இந்த கேள்வியை நாங்க உங்ககிட்டே விட்டுறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 சோதனைகளையும் கடந்து நடிகர் விஜய் ஒரு தலைவரா தன்னை நிரூபிக்க தயாரா இருக்காரா? இந்த மாபெரும் சவால அவரால ஜெயிக்க முடியுமா? உங்க கருத்துக்களை சொல்லுங்க.